the hand of God which came upon Elijah shall come upon you. You will not run after anything, you will run ahead. தெருவுல போறவங்க இல்ல, உண்மையை சொல்லணும்னா விழுந்து பயந்து விழுந்து கிடக்கிறானே அவனை பார்த்தல்ல, ஸ்திரீகளை பார்த்து என்ன சொல்றான்? நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்க ஜெனரலா பயப்படாதீங்கன்னு சொன்னா ஜெனரலா இருக்கு. ஸ்திரீகளை பார்த்து அதிலே ஒரு கன்ஃபர்மேஷன், நீங்கள் சொல்றது டபுள் கன்ஃபர்மேஷன். அப்படின்னா பயப்படாதே என்ற ஆசீர்வாதம், பயப்படாதே என்கிற வாக்கு தத்துவம் இன்றைக்கு அற்புத பெருவிழாவுக்காக கடந்து வந்திருக்கிற அந்த மகதலேனா மரியாளையும் யாக்கோபுக்கும் யோசேக்கு தாயாகிய மற்றொரு மரியாளை போல என் அப்பன் இயேசுவின் சமூகத்தை தேடி இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு பரலோகத்திலிருந்து வருகிற செய்தி, பயப்படாதே. எதை குறித்து பயப்படாதே? கைகளை நல்லா சத்தமா தட்டி கைகளை சோதனை பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நீங்க கர்த்தருக்கு பயந்து விட்டீங்க, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறதுனாலே மற்றவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம். என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல், யார் மேல? இனிமேல் நான் பயப்பட மாட்டேன். பிசாசை கண்டு பயப்பட மாட்டேன், பில்லி சூனியத்தை கண்டு பயப்பட மாட்டேன், பாவத்தை கண்டு பயப்பட மாட்டேன், வியாதியை கண்டு பயப்பட மாட்டேன், கோர்ட் கேஸை கண்டு பயப்பட மாட்டேன், தோல்வியை கண்டு பயப்பட மாட்டேன், எக்ஸாமினேஷனை கண்டு பயப்பட மாட்டேன், இன்டர்வியூ கண்டு பயப்பட மாட்டேன், எதிரிகளை கண்டு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு வலது கருத்தை நல்லா சத்தம் வார்த்தை நேரம் உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க பாப்போம். சாங்கதா போடுங்களா? இன்னும் சத்தமா போடுங்க. அதை விட அதிகமா போடுங்க பாப்போம். என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல். என்னுடைய செய்தியினுடைய 2 பகுதிகளில் 2வது பகுதிக்கு வர, உங்கள் மேல் என்ன உதிக்குமா? நீதியின் சூரியன். நீதியின் சூரியன் உதிக்கும். The sun of righteousness shall arise. தெருவுல போறோம்ல, அந்த இயற்கையின் சூரியன் எல்லார் மேலேயும் உதிக்கும். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நீதியின் சூரியன் அவருக்கு பயந்தவர்கள் மேல் மாத்திரம் தான் உதிக்கும். ஆமென். அந்த சூரியன் எல்லார் மேலேயும் உதிக்கும், நல்லோர் பொல்லோர் எல்லார் மேலேயும். ஆனா நீதியின் சூரியனாகிய என் அப்பன் இயேசு அவருக்கு பயந்தவர்கள் மேல் மாத்திரம் உதிப்பார். ஆமென். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் வாசிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ஆமாயா, உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். நானும் என்னுடைய மகன் சாமுவேல் சாலமனும் நைஜீரியா நாட்டுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு 2 பேருக்கும் 2 ரூம். என்னால மறக்கவே முடியாது. ஒரு பெரிய ஹோட்டல்,
அவனுக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம். நடுவில் இந்த இன்டர் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். நடுவில் இருக்க கதவை திறந்துட்டு இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் வழியா வெளியே போகாமே வரலாம். திடீர்னு என் மகன் கதவை திறந்து ஓடி வந்தான். என்ன பாரு, யாரோ கதவு தட்டினாங்களா? திறந்து பார்த்தனா AK-47 கன் வச்சுட்டு நிக்கிறாங்கப்பா. பயன்ட்டான். கவலைப்படாதப்பா, அவங்க நம்ம பாடி கார்ட்ஸ், நம்மளை மீட்டிங்கு கூட்டிங் போறதுக்கு வந்திருக்கிற பாடி கார்ட்ஸ் சொல்லிட்டு நான் ரெடி ஆயிட்டு வெளியே வந்தேன். AK-47 கன் வைத்துக் கொண்டிருந்த 2 பேர் என்னையும் என்னுடைய மகனை லிப்ட்ல ஏற்றி இறக்கி கொண்டு வந்து ஒரு புல்லட் ப்ரூஃப் கார்ல ஏத்துறாங்க. குண்டு துளைக்காத கார்ல நாங்கள் ஏறி உட்கார்ந்தோம். எங்க காருக்கு முன்னால சங்கு ஊதிக்கொண்டு சிவப்பு விளக்கு சுற்றி கொண்டு ஒரு செக்யூரிட்டி போலீஸ் எஸ்கார்ட், பின்னாலே ஒரு செக்யூரிட்டி சிவப்பு விளக்கு சுற்றி கொண்டு வந்து முன்னால பின்னால வாகனங்கள் போலீஸ் எஸ்கார்ட். அந்த சைலன் சத்தத்தை கேட்டு தெருவை க்ளோஸ் பண்ணாங்க, டிராபிக்கை க்ளோஸ் பண்ணாங்க. விவிஐபிஸ் போனா மெட்ராஸ்ல எப்படி பண்ணாங்க அது மாதிரி டிராபிக் வாஸ் அபேண்டன்ட். 2 பக்கம் க்ளோஸ் ஆயிடுச்சு. வேகமாய் எங்களுடைய கார் போனது. என் மகன் முன்னால பார்க்கறான், பின்னால பார்க்கறான். E90 மொபைல்ல இதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அவங்க அக்காவுக்கு போன் பண்றான். ஷிபாக்கா ஷிபாக்கா, மீட்டிங் போயிட்டு இருக்கிறோம், இது மாதிரி நடக்குது. எங்களுக்காக டிராபிக்கே நிறுத்திட்டு வழி விடுறாங்க. ஸ்டேடியத்துக்கு போனேன். மிகப்பெரிய ஸ்டேடியம், கிரிக்கெட்லாம் நடக்குது அது மாதிரி. உள்ள என்டர் பண்ணுது. என் மகன் சொன்னாப்பா, வர்ஷிப் நடக்குது, பாட்டு நடக்குது. பாட்டு பாடுறது யாரோ ரான் கெனாலி மாதிரி இருக்குப்பா, அந்த சத்தம் அது மாதிரி இருக்குது. ரான் கெனாலி எங்கடா வரப்போற? அந்த ரான் கெனாலி வேர்ல்ட் நம்பர் 1 வர்ஷிப் லீடர். நான் அமெரிக்கா போகும்போதெல்லாம் இந்த இங்க ELS பாருங்க, அது மாதிரி புக் ஷாப்புக்கு போய் ரான் கெனாலினுடைய CD இருக்குதா, VHS இருக்குதா, DVD இருக்குதான்னு கடை ஏரியா. அவங்க சொல்லுவாங்க ஹாட் கேக் மாதிரி போயிடுச்சுங்க, இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. அடுத்த கடைக்கு போவேன். இப்படி அலைஞ்சு அலைஞ்சு அவருடைய CDயும் DVDயும் VHS அந்த காலத்துல வாங்குவேன். உள்ளே கொண்டு போறார். உள்ளே போய் மேடையில் ஏறுகிறேன். நான் பிரசங்கியாராய் இருக்கிற ஒரே பிரசங்கியார் நான் தான். பிரசங்கியாராய் இருக்கிற அந்த கூட்டத்தில் எனக்கு பாட்டு பாடிக்கொண்டிருந்தவர் வேர்ல்ட் நம்பர் 1 வர்ஷிப் லீடர் ரான் கெனாலி. எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண. மொத்தம் 1,50,000 பேர் ஸ்டேடியத்துக்குள்ளே இருந்தார்கள். 2,000 பேர் உள்ளே இடம் இல்லைன்னு வெளியே LCD வைத்து வெளியே 2,000 பேர் இருந்ததா பிஷப் சொன்னார் இல்லையா? 1,52,000 பேர் கூடிய கூட்டத்தில் ஆல்டர் கால் கொடுத்தேன். எத்தனை பேருக்கு இயேசு வேணும்? 30,000 பேர் இயேசு வேணும் கை தூக்குறாங்க. 30,000 பேர். பிஷப் பிரான்சிஸ் வாலி ஓகே என்ற அந்த கூட்டத்தை நடத்தின அந்த பிஷப் லெஃப்ட் சைடுல கேலரியில இருந்து எல்லாரும் இறங்க சொன்னார். இறங்கி அப்படியே மூவ் பண்ணிடுங்க. கையை தூக்கணும் மாத்திரம் அங்கே இருங்க, கை தூக்காதுங்க, அப்படியே மூவ் பண்ணுங்க. இந்த பக்கம் கையை தூக்கணும், கையை அப்படியே தூக்கிட்டே போங்க. அந்த பக்கம் கேலரியினுடைய லெஃப்ட் விங் அப்படியே காலி பண்ணி 30,000 பேர் அங்க நிக்க வச்சாங்க. இது மாதிரி ஒரு கார்ட்லெஸ் மைக்கை கொடுத்து இன்னொரு பிஷப் அனுப்பினார். அந்த பிஷப் அங்க போய் நின்று 30,000 பேருக்கும் ஒரு மாஸ் கவுன்சிலிங் பண்ணினார். ஒரே நேரத்தில் 30,000 பேருக்கு கவுன்சிலிங் நடந்தது. அந்த கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் இப்படி சொன்னேன், பிஷப் பிரான்சிஸ், நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நானும் என்னுடைய மகனும் பிளேன் பிடிச்சி இந்தியாவுக்கு போகணும். உங்க ராஜா கிட்ட சொல்லுங்க, tell please inform your king. நைஜீரியா அரசனுக்கு நீங்க சொல்லிடுங்க, ஜான் சாலமோன் இந்த வருஷம் கூட உங்களுடைய அழைப்பை ஏற்று அரண்மனைக்கு வர முடியல. இந்த வருஷம் கூட ஜான் சாலமோன்
நீங்க அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அரண்மனைக்கு வந்த ராஜா கூட விருது சாப்பிட முடியல, காலையில போயிடுறேன், ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் கிங். எனக்காக நான் வருவேன் என்று என் அப்பாயின்மெண்ட்டுக்காக நைஜீரிய ராஜா காத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் தெரியுமா? பீத்திக்க ஒண்ணுமே இல்லைங்க. என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த வெளிச்சத்தின் இடத்திற்கு ஏசாயா எழுதுகிறான், இந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். நடந்து வருவார். ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மேடைக்கு ஏறல, கீழே உட்கார்ந்து இருக்கேன். ஒரு சலசலப்பாங்க திபுதிபடி என்ன கிளியர் பண்ணாங்க. ஒரு 12 பேர் AK-47 கண்ணை வச்சுட்டு வந்தாங்க. ஒரு இடத்தை காலி பண்ணாங்க, உட்கார வச்சாங்க. 2 பேர் வந்து உட்கார்ந்தாங்க. என் பக்கத்துல இருந்த பிஷப்பை பார்த்தது யாருன்னு கேட்டேன். ராஜாவும் ராணி 3 மணி நேரம் ஆராதித்து பிரசங்கம் கேட்டுட்டு ஆல்டர் கால் கொடுத்த எத்தனை பேர் கேஸ் பண்ணணும்னு அந்த ராணி கையை தூக்கி எழுந்து நின்னாங்க. உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். சொல்றேன் தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, ஐயா, அம்மா, கேடு கெட்ட ஜான் சாலமனை கர்த்தரால் கனம் பண்ண முடியும் என்றால் என்னை விட நல்லவர்கள் நீங்கள். நிச்சயமாய் உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். எனக்கு என்னை பத்தி தெரியும். எனக்கே கர்த்தர் இந்த கரத்தை கொடுப்பார் என்றார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? கையில் தட்டி கர்த்தர் சோத்திரம். மீண்டும் 3ஆம் வசனம் வாசிப்பா. உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நடந்து வரான் என்ன அர்த்தம் தெரியுமா? ரதத்தை விட்டு இறங்கிட்டான் அர்த்தம். ரதத்தை விட்டு இறங்கிட்டான் என்ன அர்த்தம் தெரியுமா? அவனை விட நீ பெரியவன் என்ற அர்த்தம். I am not an ordinary person. சொல்லுங்க பாப்போம், இங்கிலீஷ்ல சொல்லுங்க. I am not an ordinary person. சத்தமா சொல்லுங்க. I am not an ordinary person. இப்ப தமிழ்ல சொல்றீங்களா? நான் ஒரு சாதாரண நபர் அல்ல. சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண நபர் அல்ல. இன்னும் சத்தமா சொல்லுங்க. நான் ஒரு சாதாரண நபர் அல்ல. இப்ப கை வச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இப்போ நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த நீதியின் சூரியன் இயேசு. என் செய்தியினுடைய முடிவுரைக்கு வரேன். இன்றைக்கு ராத்திரி இந்த சூரியன் மறைந்து விட்டது. அந்த சூரியன் உங்கள் மேல் உதிக்க போகிறது. அந்த சூரியன் மறைந்து 3 மணி நேரம் ஆச்சுங்க. ஆனா இப்பதான் உங்கள் மேல் நீதியின் சூரியன் என் அப்பன் இயேசு உதிக்க போகிறார். உதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஜான் சாலமன் போயிடுவான். இன்னும் எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க எழும்புவீங்க. நீங்க எழும்புவீங்க. அவரை போல இன்னும் அநேகரை போல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்புவார். இந்த கூட்டத்திலே தீர்க்கதரிசனமா சொல்றேன், கர்த்தர் அப்போஸ்தலர்களை எழுப்ப போகிறார். தீர்க்கதரிசிகளை எழுப்ப போகிறார். சுவிசேஷகர்களை எழுப்ப போகிறார். போதகர்களை எழுப்ப போகிறார். மேய்ப்பர்களை எழுப்ப போகிறார். வல்லமையான ஊழியக்காரர்களை எழுப்ப போகிறார். இந்த கூட்டத்தில் கர்த்தர் பெரிய பெரிய தனவான்களை எழுப்ப போகிறார். பிசினஸ் மேக்னட்ஸ் எழுப்ப போகிறார். ஐஸ்வர்யவான்களை எழுப்ப போகிறார். தலைவர்களை எழுப்ப போகிறார். நாட்டை ஆள்கிறவர்களை எழுப்ப போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பேசுறது கர்த்தருடைய வார்த்தை. டிசம்பர் மாசம் இங்க நான் வந்த பொழுது ஜேசிடி பிரபாகரன் எம்எல்ஏ வந்து உட்கார்ந்தார். அவர் சொன்னது நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. அண்ணன் சொல்லிதான் நான் எம்எல்ஏ ஆனேன்னு சொன்னார். ஒரு கல்யாணத்துல நான் சாப்பிட்டு விட்டு கை கழுவ போறேன். மேல லைட் ஆடி தோத்து கை கழுவும்போது பின்னால ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். அண்ணா தோத்துறேன் அப்படின்னா திரும்பி பார்த்து தோல்ல தட்டி கொடுத்து, தம்பி
get into politics, get into active politics. சீக்கிரம் அரசியல் ஆக்டிவா இறங்குங்க. கர்த்தர் சொல்றார் சொல்லிட்டு புது தட்டி கூட்டி நான் வந்துட்டேன். ஒரு கல்லறையிலே ஒரு பிணத்தை அடக்கம் பண்ணிட்டு இருக்கேன். என் கூட PA சுரேஷ் வந்திருக்கான். அடக்கம் பண்ணிட்டு வெளியே வர என்னுடைய டெலிபோன் மொபைல் அடித்தது. அண்ணே JCD பிரபாகரன் பேசுறேன், எனக்கு வில்லிவாக்கம் தொகுதியை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். இன்னொரு நாள் போன் பண்ணாங்க, என்னை எதிர்க்கிறவர் மிகப்பெரிய தலைவர், இதுவரைக்கும் ஒரு முறை கூட தோற்காதவர் என்று சொன்னார். இன்னொரு நாள் போன் பண்ணாரு. போன் பண்ணிட்டு சொன்னாரு, வில்லிவாக்கம் தொகுதியிலே நான் ஜெயித்து விட்டேன். அதான் டிசம்பர் மாசம் இதே மேடையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நான் செய்தி கொடுக்க வந்த பொழுது 2-3 அமைச்சர்கள் வந்திருந்தார்கள், MLA வந்திருந்தார். அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க MLA ஆகுறீங்களோ MP ஆகுறீங்களோ, ஆனா நீங்க ஒரு தேவனுடைய மனுஷனாக போறீங்க, தேவனுடைய மனுஷியாக போறீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஆமையா, சூரியன் அஸ்தமித்து விட்டதுன்னு நினைக்கிறீங்களா? யாக்கோபு எனப்பட்டவன் ஒருத்தன் ஓடுறான் 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 ஓடுறான். அண்ணன் துரத்திட்டு வருவான், யாக்கோபு என்ன அழிச்சிடுவான் என்று நினைத்துக் கொண்டு ஓடுறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, 11ஆம் வசனம் சொல்லுது, ஓடும் பொழுது சூரியன் அஸ்தமித்து விட்டது. How sad, how sad. பின்னால துரத்திட்டு அண்ணன் வரான்னு நினைச்சிட்டான், பயந்து பயந்து ஓடுறான். 48 மைல் தூரம், அதாவது 80 கிலோமீட்டர் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஓடுறான். ஆனா சூரியனும் அஸ்தமித்து விட்டது. ஆனால் அஸ்தமித்த சூரியன் அஸ்தமித்தே போகலையா. இன்றைக்கு மாலையிலே சூரியன் அஸ்தமித்து விட்டது, என் வாழ்க்கையில இருள் கவிக்கொண்டது, எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை, எதிர்காலம் சூன்யம் இருட்டா இருக்கிறது என்று சொல்லுகிற தேவஜனமே, சூரியனும் அஸ்தமித்து விட்டது என்று சொல்லுகிறார்களே. ஆதியாகமம் 32:31 சொல்லுகிறது, அவன் பெனியேலை கடந்து போகையிலே சூரியன் உதயமாயிற்று. ஹல்லேலூயா, சூரியன் உதிச்சிச்சையா. அதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில வெற்றி 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 தான், தோல்வியே கிடையாது. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்புறம் என்னவா, அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். There shall be healing under his wings. செட்டைகள், அந்த செட்டைகளுக்கு என்ன இருக்குமா? ஆரோக்கியம் இருக்கும். உன்னதமானவரினுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்கம். வீட்டுக்கு போய் 91ஆம் சங்கீதம் முழுசும் வாசித்து பாருங்களேன். அந்த செட்டைக்கு கீழே வந்துட்டா, அந்த நிழல்ல வந்துட்டா, என்னெல்லாம் நன்மை இருக்குதோ, என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குதோ, அத்தனை உங்களுக்கு சுதந்திரம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ். இங்கிலீஷ்ல ஹீலிங் போட்டுருது, தமிழ் அதை விட பெட்டரா போட்டுருது ஆரோக்கியம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹீலிங், இட் இஸ் ஹெல்த். அல்லேலூயா. வியாதி இருந்து நீங்கினா அதுக்கு பேர் ஹீலிங். வியாதியே வராம கர்த்தர் நம்மை ஆரோக்கியமா வச்சா அதுக்கு பேர் என்ன? ஹெல்த். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்க சௌக்கியமா இருப்பீங்க. இன்னும் சில நிமிஷத்துல இந்த கூட்டம் முடி நான் ஜெபிக்க போறேன். அதுக்கு முன்னால ஒண்ணு சொல்றேன். சென்னையிலே 1985ஆம் வருஷம் சென்னை மரீனா கடற்கரையில பேரின்ப பெருவிழா நடக்கிறது. இது அற்புத பெருவிழா, அது பேரின்ப பெருவிழா. 1985ஆம் வருஷம் கடைசி நாள் இரவு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். சகோதரர் DGS தினகரனும் நானும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் என்று பேசுவோம். அந்த வருஷம் அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காக அமெரிக்காவுக்கு போய்விட்டார். எனவே அவருடைய டர்னும் சேர்த்து நான் 2 பிரசங்கம் பண்ண வேண்டியதாச்சு.
கடைசி இரவு 2 லட்சம் பேர் மரினா கடற்கரையில 2 லட்சம் பேர் கூடியிருக்கிறார்கள். நான் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணி விட்டு ஆல்டர் கால் கொடுத்தேன். ஒரு 2000-3000 பேர். பாஸ்டர் மோகன் என்கிட்ட வந்து சொன்னாரு, பிரதர் 3000 பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, எனக்கு இடது பக்கத்துல பின்னால ஒரு அம்மா தன் புருஷனுடைய கையை பிடிச்சிட்டு ஓட அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த அம்மா அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல அட்மிட் ஆகியிருந்த தன்னுடைய புருஷனை டாக்டர் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கேன்சர் 4th ஸ்டேஜ். கேன்சர் வியாதி புத்தி போயிடுச்சு. கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல போய் பர்மிஷன் வாங்கிட்டு தன் புருஷனை கூட்டிட்டு வந்திருக்கிற ஒரு ஏழை சகோதரியே, உன் கணவனுடைய கழுத்துல இவ்வளவு பெரிய கேன்சர் கட்டி, இங்க இருக்கிற கட்டி மாத்திரமல்ல, அது உள்ளெல்லாம் பரவி விட்டது. டாக்டர்கள் செத்து போயிடுவார்கள் சொன்னாங்க. ஒரு வருஷம் கழித்து பேர் பெற்றா மீண்டும் நடக்கிறது. நான் பிரசங்கம் பண்ண மேடைக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறேன். என்னுடைய மனைவியும் இருக்கிறாள். மிஸ்டர் ரிச்சர்ட் டேவிட் என்ற ஜெனரல் செக்ரட்டரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தார். டாக்டர் ஜான் சாலமன் செய்தி கொடுப்பதற்கு முன்பதாக ஒரு அம்மா அவருடைய கணவர் 2 பேரும் ஒரு 2 நிமிஷமாவது கொடுக்கணும், 1 வருஷமா என்ன தொந்தரவு பண்றாங்கன்னு சொன்னாங்க. மேடைக்கு வந்தாங்க, சாட்சி கூட எனக்கு யாருன்னே தெரியாது. அந்த அம்மா சொன்னாங்க, நான் ஒரு ஏழை ஸ்திரீ, என் புருஷன் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி என்னை காப்பாத்துறார். என் புருஷனுடைய வேலை சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறது. ஆனா இந்த கேன்சர் வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல இருந்தோம். பக்கத்து வீட்டுக்காரர் யாரோ சொன்னாங்க பேரன்பு பெருவிழாவுக்கு போங்கன்னு. நான் என் புருஷனை போய் பெர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிட்டு வந்தேன். இவ்வளோ பெரிய கட்டி இருந்தது. பக்கத்துல நின்னுட்டு இயேசு கிறிஸ்து வேண்டும் என்றால் முன்னால வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப என் புருஷன் கிட்ட சொன்னேன், நீங்க தான் சாவ போறீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, why don't we try Jesus? அப்படி இங்கிலீஷ்ல சொல்ல, தமிழ்ல தான் சொல்லிருப்பாங்க. ஏன் இயேசுவை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இயேசுவை ஏன் ட்ரை பண்ணி பார்க்க கூடாது சொன்னது புருஷன் எழுந்து வந்தார். வந்த உடனே அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொன்னார், இப்போது இயேசு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். அம்மா சொன்னாங்க, என் புருஷனை பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவன் மேல ஏதோ ஒரு வல்லமை இறங்கினது போல ஒரு ஷேக் ஆச்சு. திரும்பவும் கொண்டு போய் ராத்திரி 11 மணிக்கு கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல அவர் பெட்ல படுக்க வச்சுட்டு தரையில நான் படுத்து தூங்கினேன். காலையில எழுந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கேன்சர் கட்டி மறைந்து போய்விட்டது. 2 லட்சம் பேர் கூடின ஒரு கூட்டத்திலே ஒரு கேன்சர் பேஷண்டை கண்டுபிடித்து அற்புதம் செய்தவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவரே, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக பெற்றோர் வடிக்கிற கண்ணீரை பாருங்கப்பா. அந்த பெற்றோருடைய கண்ணீரை பார்த்து பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை கர்த்தர் அமைத்துக் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அமைத்துக் கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். ஐயா, அந்த வேலை வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கட்டும். ஓ இயேசுவின் நாமத்திலே ப்ரமோஷன் வேண்டும் என்று கேட்கிறவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கட்டும். வியாபாரம் செய்கிற வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன். தம்முடைய தூதர்களை காத்தாகும், ஊழியக்காரர்களை அக்கினி ஜோலியாகும் மாற்றுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த ஊழியக்காரர்களாம் அக்கினிமயமாய் எடுத்து பயன்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, ஆசீர்வதி. Our address, Dr. John Solomon, Miracle Ministry International, 2107A 13th Main Road, Anna Nagar, Chennai 600040, India. Email johnsolomon@miracleministry.org. Website www.miracleministry.org. Phone numbers 044-2621-2477, 044-2621-3877.